வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. சரி, எத்தனை நாள் எனக்கு இந்த வலி இப்போ இல்லாமல் இருக்கும்? ஒரு வருஷம் வலிக்காது, 2 வருஷம் வலிக்காது, திருப்பி வலிக்கும், அந்த மாதிரி இருக்கா? இல்லை லைஃப் டைம் எனக்கு வலிக்காதா? இது வலி எதனால வருது? இப்போ இங்கே வலி வருதுல்ல மேம், அது அப்படியே டெவலப் ஆகி மேலே வர்றதோ, அப்படியே லேசாக கழுத்துக்கு போய் படவுறதோ, ஷோல்டருக்கு போய் பரவி அப்படியே பின்னாடியே ஜாம் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி கிராம்ப் ஆகிரும். அந்த மாதிரிலாம் ஏதாவது வலி பரவுமா? இல்லை வலி வந்து அந்த இடத்துல இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்குமா? உங்கள் பேக்கில் ஒரு 45-50 வயசில் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வலி, அவங்க சிம்டம்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, கீழே ஏதாவது விழுந்தாங்களா, இல்லை அவங்க நடக்கிற விதம் என்ன, இது போக நம்ம பண்ண சில டெஸ்ட் படி ஆக்சுவலி அவங்க வலிக்கான எம்ஆர்ஐயில் இருந்த டிஸ்க்கு கிடையாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது இந்த கபடி, ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாடும்போது தான் இந்த சின்ன ட்விஸ்ட் நடந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு, இவ்வளோ சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா இந்த கழுத்து கீழே இருக்கும் எல்லா பார்ட்ஸ், கை கால், 2 கால் வராமல் போகலாம். சரி, ஒரு முட்டி வலியை வச்சுக்கலாம். நீங்கள் பேக் பெயின் சொல்கிறீங்க, முட்டி வலியை வச்சுக்கோங்க. முட்டி வலி வந்தால் நிறைய பேஷண்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் டியூப்ஸ் ஆன்லைனில் இது பார்த்து, அமெரிக்காவில் இது வாங்கி கொடுத்தாங்க, என் பொண்ணு வாங்கி கொடுத்தாங்க, அந்தந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸு, தைலோ, வெரைட்டி ஆஃப் தைலோஸ் வருது. நான் கேட்குறது இவ்வளோ தான். உங்கள் பிரச்சனை, உங்கள் வலிக்கான பிரச்சனை எனக்கு 29 வயசு ஆகுதுங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேக் பெயின் வந்துருச்சு. நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவங்க ஒரு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் சொல்லி தந்தாங்க. அதை பண்ணேன். லேசாக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் விகரஸாக ஏதாவது செஞ்சால் திருப்பி பேக் பெயின் வந்துடுது. அது பார்த்து அந்த இன்ஸ்டாகிராமில் நான் எப்படி இந்த டாக்டர்கிட்ட போனேன்லாம் அதுக்கு தெரியலை. அந்த ஃபீல்டில் பூராமே இந்த பேக் பெயின் வந்து ஏர்லி 30s வர்றதுக்கான காமெடியான மீம்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி தேதிக்கு இந்த 2 வீலரில் போகிறவங்க, அப்புறம் வேலை உட்காந்தே செய்கிறவங்கன்னு எல்லாருமே இந்த பேக் பெயினால் சஃபர் பண்ணுறோம், யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக. அப்போ இந்த பேக் பெயினுக்கு பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் என்ன இருக்குது, அதை பற்றின மிஸ்டேக்ஸ் என்ன, மித்து என்ன, நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிறது என்ன, நம்ம முதுகையும் பேக்கையும் என்னென்னலாம் செஞ்சால் நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சென்னையில் இருக்கக்கூடிய எப்பி1 பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டருடைய ஹெட் டாக்டர் சேத்தனா சேத்தன் நம்ம கூட இருக்காங்க. ஏற்கனவே 2 முறை தேநீர் இடைவேளையில் அவங்க கூட நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறோம். ஒரு சர்ஜரியே வேணாம், நோ சர்ஜரிங்கிறது தான் அவங்களுடைய ஃபார்முலாவே. ஒரு சர்ஜரியே இல்லாமல் எப்படி பெயினெல்லாம் நம்ம குறைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறாங்க. மேமை நம்ம வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நான் இந்த பேக் பெயின் இதை பற்றி எல்லாமே வர்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆஃப் கேமராவில் நீங்கள் சொன்னீங்க, நான் வந்துட்டு ஒரு இன்டீரியர் வில்லேஜ்லேருந்து ஒரு லோவரான ஒரு குடும்பத்திலேருந்து, பொருளாதார வசதி இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து படித்து முன்னேறி இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. மேம், இன்றைக்கும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆனால் பொருளாதார பேக்கப் இல்லாத பசங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன மேம்? பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் ஓன் மேலே நம்பிக்கை வச்சுக்கணும். ஏதாவது சாதிக்கணும்னா அது டெஃபினெட்லி பண்ண முடியும். நான் இன்றைக்கி இந்த லெவலில் வந்து உட்காந்து பேஷண்ட்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா என்னோடய ஜேர்னி அவ்வளோ ஸ்மூத் கிடையாது. நான் ஒரு கிராமத்திலேருந்து வந்த பொண்ணு. ஒரு சிட்டிக்கு வந்து எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து ஒரு அனஸ்தீசியாவில் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வலிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறனும் போது எனக்கு ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இந்த அனஸ்தீசியான்றது ஒரு மைக்கோ கொடுக்குற ஸ்பெஷாலிட்டி. அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ண முன்னாடி எப்படி ஒரு மைக்கோ கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க் தான் என்னுடைய வேலை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்க்குறப்போ பேஷண்ட்ஸு ஆப்ரேஷன்ன்றதை விட அவங்க பயப்படும் விஷயம் என்ன தெரியுமா? அது வலி தான். ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே ஆப்ரேஷன் நல்லா நடந்துச்சான்றது கேட்குறத விட டாக்டர் இன்னும் வலிக்குமா, எவ்வளோ வலிக்கும்ன்றதை கேட்குறாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது வலின்றது என்ன. அவங்க அப்படி கேட்குறப்போ நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன், உங்கள் வலி என் வலி மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்றதை அப்போ சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி என்னுடைய லைஃப், என்னுடைய டர்னிங் பாயிண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, நான் என் முட்டியில் இருக்க ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி டேமேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேஷன் அன்றதை சஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எப்படி போகுதுன்றது பார்க்கலான்றது சொன்னாங்க. அந்த 2 வீக்ஸ் ரெஸ்ட் பண்ணும்போது ஒரு 35 இயர்ஸ்லேயே ஒரு 65 இயர்ஸ் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமும் நான் அடுத்தவங்க மேலே டிபெண்ட் ஆகுறது, ஒரு என் பசங்க யார் பார்ப்பாங்க, என் கரியர் எப்படி போகும், இதில் ஒரு 100 கேள்வி எல்லாம் தெரிஞ்சு ஒரு டாக்டராக எல்லாம் தெரிஞ்சு ஒரு ஆப்ரேஷன் இதுக்கான ட்ரீட்மெண்ட், ஒரு ஆப்ரேஷன் அனும்போது ஆப்ரேஷனில் சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயில்யூர் ஆகுமா, இல்லை வலி எப்படி இருக்கும், சப்போஸ் சக்ஸஸ் ஆகலைன்னா அடுத்த விஷயம் என்ன, நான் எவ்வளோ நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், இதெல்லாம் ஒரு டாக்டராகவே எனக்கு இவ்வளோ கவலை இருக்கிறப்போ ஒரு ஆர்டினரி மேனுக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு சாதாரண ஒரு பேஷண்ட்க்கு ஒரு பப்ளிக்குள்ளே எந்த அளவில் இருக்கும்.
அப்போ தான் ஐ வாஸ் வண்டரிங் இது எப்படி அடுத்தது கொண்டு போகலாம், இதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் இல்லாத ட்ரீட்மெண்ட் இருக்கா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது வலின்றது வெறும் ஒரு சிம்டம் கிடையாது. வலி வந்தால் பேஷண்ட்டுடைய கான்ஃபிடென்ஸ் அஃபெக்ட் ஆகும், இது மட்டுமேலாம் அவங்க தூக்கம் அஃபெக்ட் ஆகும், ஃபேமிலி லைஃப் அஃபெக்ட் ஆகும், கரியரே அஃபெக்ட் ஆகும். இன்னும் சில பேரில் வலியோட வாழ்ந்துகிட்டே இருக்கிறப்போ வாழணுமா என்ற ஒரு ஆசையும் கம்மியாயிடும். ஸோ அப்போ தான் திஸ் சேஞ்ச் மை ஹோல் ப்ராசஸ். அப்போ தான் இந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாத ஏதாவது வழி இருக்கான்ற தேடுறப்போ தான் இந்த பெயின் மெடிசன் என்ற ஒரு புதுசாக வளர்ந்து வந்திருக்கிற துறையில் என்னுடைய எக்ஸ்பர்டீஸ் என்னுடைய ட்ரைனிங் எல்லாம் அதிகமாக பண்ணிவிட்டு ஒரு ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு ஒரு பிளாஸ்மா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி அதில் இன்னும் ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, வேறு எந்த ஜாயிண்ட் பெயின்ஸ், ஜவ் கிளிகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுகரில் வரும் டயபெட்டிக் நியூரோபதி, இல்லை முகத்தில் வரும் ஒரு ட்ரைஜெமினல் நியூராலஜி, அந்த மாதிரி எல்லா மாதிரி வலிக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் சேஃபான எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க வரும்போது எப்படி வராங்கன்னா, டாக்டர் இந்த வலியோடு தான் நான் வாழணுன்றதை நினச்சேன். ஆனால் அதே பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து சில மாதத்துக்கு அப்புறம், டாக்டர் நான் இப்போது என் வேலை நானே பண்ணுறேன், நான் வாக் பண்ண முடியுது, முன்னாடி மாதிரி பழைய மாதிரி வாழ்க்கை மாதிரி வாழ்கிறேன்றதை சொல்கிறப்போ, அப்போது இந்த டிகிரி சர்டிஃபிகேட்ன்றதை விட அவங்க ஒரு வலி இல்லாமல் நடக்கிறது, ஒரு சந்தோஷம், அவங்க முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கணக்கில் வந்து. ஸோ ஐ தேங்க் ஆல் மை பேஷண்ட்ஸ் அதுக்காக. சூப்பர் மேம், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு மருத்துவருடைய பியூட்டியான விஷயமே என்னென்னா அந்த வலியை போக்குறது தான் இல்லையா. வலியை போக்கிட்டு அவங்க முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கும்போதே எல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசும்போது உங்கள் கண்ணில் எனக்கு அது தெரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பர்டிகுலர் டைம். நம்ம டாபிக் உள்ளே போகலாம். இப்போ பேக் பெயின் பற்றி நீங்கள் வந்து பேக் பெயினுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, நோ சர்ஜரியில் பேக் பெயினை நீங்கள் க்யூர் பண்ணுறீங்க. பொதுவாக அந்த பேக் பெயின் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன மேம்? எதனால் இது வருது? வந்ததுக்கு அப்புறமா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு 1000 அட்வைசஸ் எங்களுக்கு வருது இல்லை. இப்போ தலகாணி வைக்காமல் கீழே படு, இந்த காலை தூக்கி இப்படி சுருக்கி இப்படி போடு, அது இதுன்னு ஆசனா அந்த இதுன்னு சொன்னால் பேக் பெயின் சரியாயிடும்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு எதனால் வருது, அதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் என்ன? பேக் பெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஒரு லைஃப் ஸ்டைல்னால ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் தான், இது வியாதி கிடையாது. ஓகே, பேக் பெயின் என்னும்போது இப்போ ஒரு ஐடி செக்டரில் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் தொடர்ந்து உட்காந்து வேலை செய்கிறாங்க, இல்லை ஒருத்தவங்க அதிகமாக வெயிட் தூக்குற மாதிரி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பேக் பெயின் எல்லாம் அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போகிறவங்க வெயிட் தூக்குறப்ப டக்குன்னு முது பிடிச்சிச்சுன்றது சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கரெக்டான இம்ப்ராப்பர் வேலை பண்ணுறாங்க, இல்லை ஒரு இம்ப்ராப்பர் பாஸ்டரில் ஒரு கரெக்டான பாஸ்டரில் உட்காந்து வேலை செய்கிறது கிடையாதுன்னும் போது அவங்க கேசஸில் பேக் பெயின் ரொம்ப காமன். பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பேக் பெயின் வந்தாலே ஒரு டிஸ்க் பிரச்சனை, L4 L5 டிஸ்க்கு, L5 S1 டிஸ்க்ன்றது நினச்சிட்டு அதுக்கு அடுத்தது ஆப்ரேஷன் தான்ன்றது நினைக்கிறாங்க. பட் எல்லா பேக் பெயினும் உங்கள் டிஸ்க் பிரச்சனைனால இல்லை உங்கள் டிஸ்க்னால் ஏற்பட்ட நரம்பு பிரச்சனைனால வரணும்னு அவசியமே கிடையாது. பேக் பெயின்ன்றது பேக்கில் இருக்கோ ஒரு எலும்பு நடுவில் இருக்கும் இந்த டிஸ்க்னால பிரச்சனைன்றது அதனால் வரலாம். ரெண்டாவது சதை, அந்த ஸ்பைன் சுற்றி இருக்கும் சதை பிடிப்புனாலவும் வரலாம். இல்லை 2 எலும்பு நடுவில் இருக்கும் குட்டி குட்டி ஜாயிண்ட், ஃபெசட் ஜாயிண்ட்ன்றது சொல்கிறோம், அந்த ஜாயிண்ட்டில் இருக்க பிரச்சனைனாலும் வரலாம். இல்லை 2 எலும்பை கனெக்ட் பண்ணுற ஒரு லிகமெண்ட் ஜவ்வுலேயே இருக்க பிரச்சனைனாலும் வரலாம். பேக் பெயின்கான காரணம் வேறு என்னும்போது ட்ரீட்மெண்ட் கூட மாறும். எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ரேஷன் தான் வழின்றது கிடையாது. ஸோ பேக் பெயின்கான காரணம் வேறு மாதிரி இருக்கப்போ வெறும் எம்ஆர்ஐ பார்த்து ட்ரீட்மெண்ட் தரவே கூடாது. நீங்கள் கேட்ட கேள்வி காமனான மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 பேக் பெயின் வந்த உடனே பெட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்ற சொல்கிறாங்க. பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக உங்கள் ஸ்பைன் ரெஸ்ட் ஆகிடும். ஸோ ரெஸ்ட் இஸ் நாட் எ சொல்யூஷன். ரெஸ்ட்ன்றது ஒரு திடீர்னு வலியை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு வெயிட் தூக்கும்போது சதை பிடிச்சிச்சுன்னும் போது அப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா ஓகே. பட் அதே ரெஸ்ட்டு சொல்யூஷனாக எடுக்க முடியாது. ஸோ ரெஸ்ட் எடுக்கிறது சொல்யூஷன் கிடையாது. சொல்யூஷன் இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அப்படி படுத்தா சுகமாக இருக்குமே தவிர அது சொல்யூஷன் இல்லைன்னு கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வந்த உடனே பக்கத்து வீடு ஆண்டி பெல்ட் கட்டியிருந்தாங்க, அதே மாதிரி பெல்ட் நான் கூட கட்டிக்கலான்றது நினைக்கிறாங்க. பெல்ட் கட்டுறதுனால உங்கள் உள்ளே நடந்திருக்கும் டேமேஜ் இல்லை உள்ளே உங்கள் வலிக்கான காரணம் சரியாக. பெல்ட் கட்டுறதுனால ஏதோ ஒரு கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும், வலி கம்மியாகிற மாதிரி இருக்கும். பட் இதே லாங் டேர்மில் போனீங்கன்னா இதே பெல்ட் அட்வான்டேஜ் ஒரு பெனிஃபிட்ன்றதை விட டேமேஜ் அதிகமாக பண்ணும். பெல்ட்டு டெஃபினெட்லி அட்வைஸ்ட் கிடையாது. மூணாவது பார்த்தீங்கன்னா தரையில் படுக்கிறதுன்றது சொல்கிறாங்க. தரையில் படுக்கிறதுனால உங்கள் பாஸ்டர்ன்றது சரியாகும் தவிர உள்ளே அகெயின் நடந்திருக்க டேமேஜ் ரிப்பேர் ஆகாது. அஞ்சாவது நான் சொன்ன மாதிரி எம்ஆர்ஐ. இந்த டாக்டர் எம்ஆர்ஐ பார்த்துட்டு ஒரு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்களா, அடுத்த டாக்டர் கிட்ட போகிறாங்க, அவங்களும் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஃபைலோட பேஷண்ட்ஸ் வராங்க.
எம்ஆர்ஐயில் எப்போ அந்த டிஸ்க் பார்க்குறாங்களோ ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடி கூகுளில் போய் எட்டி பார்க்குறாங்க. சாட் ஜிபிடி கூகுளில் வர்றது ஃபஸ்ட்டில் டாப்பில் தான் சர்ஜரி, ஆப்ரேஷன் தான் வலி. அந்த ஆப்ரேஷன்ன்ற வார்த்தை பார்த்துட்டு அவங்க பெயின்ன்றதை விட அந்த சர்ஜரி தான் பயப்படுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் இல்லாத ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னும் போது இந்த ஒரு 4-5 ஃபைலோட வரும் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆல்ரெடி அவங்க ஒரு பயத்தோட தான் வருவாங்க, எங்கே இவங்களும் ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்கன்றது. ஆக்சுவலாக அவங்க கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுறது வெறும் எம்ஆர்ஐ பார்த்து எம்ஆர்ஐயில் இருக்கிற டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ன்றதில் அவங்க நடக்கிற விதம், அவங்களுக்கு இருக்கிற அறிகுறிகள், எப்படி இந்த வலி ஸ்டார்ட் ஆச்சு, எப்பெல்லாம் அதிகமாகுது, இதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணிவிட்டு டாக்டர் நம்ம பண்ணுற சில எக்ஸாமினேஷன் படி பொறுத்து தான் அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், இந்த வலி எதனால் வருதுன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எம்ஆர்ஐன்றது பார்க்குறோம். வெறும் எம்ஆர்ஐ பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. எம்ஆர்ஐயில் இருக்கிற எல்லா டிஸ்க்கும் உங்கள் வலிக்கான காரணம் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ எம்ஆர்ஐ வந்துட்டு அந்த அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ பெல்ட் போட்டால் க்யூர் ஆகாது, அதே மாதிரி படுக்கிறது சொல்யூஷன் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ எனக்கு உண்மையாகவே பேக் பெயின் இருக்குது, இந்த இடம் எனக்கு வலிக்குது, லோயர் பேக் பெயின் இருக்குது. இப்போ உங்ககிட்ட நான் வர்றேன், எனக்கு சர்ஜரி இல்லாமல் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க, அது எத்தனை நாள் கோர்ஸு, அது எனக்கு ட்ரீட்மெண்ட் வந்து வலிக்குமா, இது எப்போ எனக்கு சரியாகும், லைஃப் டைம் சொல்யூஷனா, அதை பற்றி சொல்லுங்களேன். பேக் பெயின் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் பிரச்சனை தான். உங்கள் பேக் பெயின் 3 மாதத்துக்கு மேலே இருக்குன்னும் போது அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படின்னா உங்கள் உடம்பு உங்களுக்கு நிறைய சிக்னல்ஸ் கொடுக்குது, அந்த இடத்துல ஏதோ தப்பாக நடக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படி இப்படின்றது பாஸ்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க, தைலம் தடவி வைக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் போய் படுக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. பட் அந்த 3 மாதத்து மேலேயும் இதெல்லாம் பண்ணாலும் உங்கள் வலி கம்மி ஆகலைன்னா இதுக்கு அடுத்தது ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட மாத்திரை, அந்த மாதிரி மாத்திரை போடலாம். அதுலேயும் கேட்கலான்னும் போது அடுத்தது இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்கலாம். இன் ஷார்ட்டாக சொல்லணுன்னா மெஜாரிட்டி கேசஸ் பேக் பெயினில் பெரிய ஆப்ரேஷன் இல்லை பெரிய ட்ரீட்மெண்ட் தேவைப்படுன்றது கிடையாது. 90% கேசஸில் எந்த பெரிய ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. தேவைப்படுறது உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அப்படின்னா உங்கள் ஹைட்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, நீங்கள் உட்கார விதம், நடுவில் ஏஞ்சிட்டு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது இருக்கட்டும், இதுக்கு தேவைப்படுற சில எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். இதிலே உங்கள் பேக் பெயின் சரியாகும். இன்கேஸ் சரியாகலைன்னா ஆப்ரேஷன் இல்லாமையே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஜெக்ஷன் பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி கையில் இல்லை இடுப்பில் போடுற ஊசி கிடையாது. உங்கள் வலிக்கான காரணம் எங்கே, சப்போஸ் அது ஒரு டிஸ்க் பிரச்சனைன்னும் போது எந்த லெவலில் இருக்குது, எந்த லெவலில் அந்த நரம்பு அழுத்தம் இருக்குது, ஒரு ஸ்பெஷல் மெஷின் மூலமாக பார்த்துட்டு எந்த கட்டு பண்ணாமல் எந்த ஸ்டிச்சு போடாமல் சிம்பிளான ஊசி மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், தங்கணும் அவசியமே கிடையாது. ஒரு ஆப்ரேஷன் போகிறப்போ எப்படி ஒரு எக்கச்சக்கமான டெஸ்ட் பண்ணணும், அந்த ஒப்பீனியன் வாங்கணும், இந்த டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், ஒரு பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸில் கிடையாது. ஸோ ஒரே சிட்டிங்கில் ஆனால் முடிஞ்சிருமா எனக்கு ட்ரீட்மெண்ட்டு? முடிஞ்சிடும். அகெயின் வலி காரணக்கேற்ற மாதிரி தான். அண்ட் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வித்தின் 2 to 3 ஹவர்ஸில் நீங்கள் மொத்தமாக ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். பெட் ரெஸ்ட்ன்றது அவசியம் கிடையாது. அடுத்த நாள் நீங்கள் தினமும் செய்கிற வேலை செய்ய ஆரம்பிக்கலாம், வலி குறைஞ்சிரும். எஸ். சரி, எத்தனை நாள் எனக்கு இந்த வலி இப்போ இல்லாமல் இருக்கும்? ஒரு வருஷம் வலிக்காது, 2 வருஷம் வலிக்காது, திருப்பி வலிக்கும், அந்த மாதிரி இருக்கா, இல்லை லைஃப் டைமுக்கு எனக்கு வலிக்காதா? இது வலி எதனால வருது, நீங்கள் தொடர்ந்து உட்காரிங்க, சதை பிரச்சனை, நரம்பு பிரச்சனைனால அந்த நரம்பு சுற்றி இருக்கும் வீக்கோ கழிச்சிட்டோம், அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் வலி வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கான பண்ண வேண்டி இருக்கிறது நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எக்ஸசைஸ் தினமும் பண்ணணும். ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி உடம்புன்ற வண்டிக்கும் சர்வீஸ் தேவைப்படும். அந்த சர்வீஸ் தான் உங்கள் எக்ஸசைஸ். அது நல்லா பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வராமல் பார்த்துக்கலாமே. ஓகே ஃபைன். அப்போ நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டேன், இதுக்கு முன்னாடி என்ன தப்பு செஞ்சனோ உட்காந்தே எப்போயுமே இருக்கிறதோ இல்லை வெயிட் தூக்குறதோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன்னா உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வலி வராமல் என்னால் சேஃபாக இருந்துக்க முடியும். டெஃபினெட்லி ஃபைன். நீங்கள் பேசும்போது ஆயின்மெண்ட் பற்றி சொன்னீங்க மேம், ஆயின்மெண்ட்டை வாங்கி தேய்ப்பீங்க அப்படின்னு. ஆயின்மெண்ட்டு தேய்ச்சா சரியாகுங்கிறது தான் இத்தனை வருஷம் நாங்கள் பிலீவ் பண்ணுற விஷயமே. ஒரு தைலத்தை தேய்ச்சேன் சரியாக போச்சு, ஒரு தலைவலிக்குது ஒரு தைலத்தை தேய்ச்சேன். இப்போ தைலம் வேலை செய்யுமா செய்யாதுங்கிறீங்களா? சரி, ஒரு முட்டி வலியை வச்சுக்கலாம். நீங்கள் பேக் பெயின் சொல்கிறீங்க, முட்டி வலியை வச்சுக்கோங்க. முட்டி வலி வந்தால் நிறைய பேஷண்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் டியூப்ஸ் ஆன்லைனில் இது பார்த்து அமெரிக்காவில் இது வாங்கி கொடுத்தாங்க, என் பொண்ணு வாங்கி கொடுத்தாங்க, அந்தந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸு, தைலம், வெரைட்டி ஆஃப் தைலம்ஸ் வருது. நான் கேட்குறது இவ்வளோ தான். உங்கள் பிரச்சனை, உங்கள் வலிக்கான பிரச்சனை மூட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அதனால அந்த வலி தொடர்ந்து 3 மாதத்துக்கு மேலே இருக்குது. அது நாட்பட்ட வலி மாதிரி மாறிடும். இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைங்க தோல் மேலே போடுற தைலம், எண்ணெய் உள்ளே போய் சேரதுக்கு ஏதாவது ரோடு இருக்கா, இல்லை ஏதாவது பைப் இருக்கா? எதுவுமே கிடையாது.
அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ எப்படி சளி இருமல் காமனாக இருக்கோ அந்த மாதிரி மூட்லேயும் இன்ஃபெக்ஷன் காமனாக இருக்கும். ஏன்னா வெளியில் இருக்க பாக்டீரியா வைரஸ் எல்லாம் அப்படியே ஸ்கின் மூலமாக போயிட்டு உள்ளே போய் சேரணும். அந்த மாதிரி மூட்டில் இன்ஃபெக்ஷன் அன்றது அந்த அளவுக்கு காமன் கிடையாதுன்னும் போது தோலில் போடுறதெல்லாம் உள்ளே போய் சேரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் 1 டியூப் இல்லை, லிட்டர் கணக்கில் நீங்கள் தைலம் போட்டாலும் லிட்டர் கணக்கில் நீங்கள் ஆயின்மெண்ட் போட்டாலும் உள்ளே போய் சேரதுக்கு வாய்ப்பு இல்லாத போது உங்கள் வலிக்கான சொல்யூஷன் கிடைக்காது. ஃபைன். இப்போ வந்து ஆயின்மெண்ட் வந்து சும்மா நம்மளுடைய மன சாந்திக்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இங்கே வலி வருதுல்ல மேம், அது அப்படியே டெவலப் ஆகி மேலே வர்றதோ, அப்படியே லேசாக கழுத்துக்கு போய் படவுறதோ, ஷோல்டருக்கு போய் பரவி அப்படியே பின்னாடியே ஜாம் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி கிராம்ப் ஆகிரும், அந்த மாதிரிலாம் ஏதாவது வலி பரவுமா, இல்லை வலி வந்து அந்த இடத்துல இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்குமா? உங்கள் பேக்கில் ஒரு அந்த பேக்கில் இருக்க ஸ்பைன் பக்கத்தில் 2 சதை போகும். எப்படின்னா பெல்ட் மாதிரி போகும். கீழே டெயில் போன் இருந்தால் மேலே கழுத்து வரைக்கும் போகும். ஸோ கீழே இடுப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சதை டைட் ஆகும். டைட் ஆகும்போது என்ன ஆகும், கழுத்துலேயும் டைட் ஆகும். ஸோ கழுத்தில் நீங்கள் இப்போ உட்காருங்க, இடுப்பு வலிக்குதுன்னும் போது நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு முன்னாடி சாஞ்சு வேலை செய்வீங்க, பிகாஸ் அது வலிக்குது. ஸோ சாஞ்சு வேலை செய்யும்போது கழுத்தில் இருக்க மசில்ஸ் என்ன ஆகுது, அது கூட ஸ்ட்ரெயின் ஆகும். டெஃபினெட்லி உங்களுக்கு இடுப்பு வலி நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா, உங்கள் பாஸ்டர் நீங்கள் கரெக்ட் பண்ணலன்னா அது கழுத்து வலியாகி மாறதுக்கு டைம் ஆகாது. அதாவது லம்பார்லேருந்து சர்விக்கலுக்கு தொராசிக்க தாண்டி போயிடும். டெஃபினெட்லி போகலாம். யப்பா. இந்த 2 சதை கனெக்ட் பண்ணும். ஸோ ஒரு இடத்துல கழுத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இடுப்பு வலியாகியும் மாறலாம், இல்லை இடுப்பில் பிரச்சனை இருந்துச்சுன்னா கழுத்து வலியாகியும் மாறலாம். இதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதனால எவ்வளோ குயிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ குயிக்காக நல்லது. வலி நீங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன அறிகுறி மாதிரி இருக்கும். அது கவனிக்காமல் அதுக்கான ஒரு கரெக்டான நேரத்தில் ஒரு கரெக்டான டாக்டரோட உதவி எடுக்காமல் அப்படியே அலட்சியமாக எடுத்துட்டிங்கன்னா அது வியாதியாகி மாறதுக்கு டைமே ஆகாது. நீங்கள் ஸ்டார்ட் ஆகுறது இடுப்பு வலி, இடுப்புன்றது கழுத்துக்கு போகும், கழுத்துன்றது ஷோல்டர் வரும், ஷோல்டர் இந்த எல்போவும் வரலாம். ஃபைன். இப்போ ஜவ்வெல்லாம் இப்போ லேசாக ஏதாவது கொஞ்சம் விலகி இருக்கு, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜூரிலாம் பார்த்தீங்கன்னா ஜவ்வு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது இந்த மாவுக்கட்டு மாதிரிலாம் போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு வலிக்குதுன்னும் போது மாவுக்கட்டு போட்டால் அது சரி ஆகுது அப்படிங்கிறதுனால தான் அந்த இண்டஸ்ட்ரி இருந்துக்கிட்டே இருக்குது. மாவுக்கட்டு போடுறவங்க அது மூலமாக பெனிஃபிட் ஆகிறவங்களும் இருக்காங்க. மாவுக்கட்டெல்லாம் வேலை செய்யுமா செய்யாதா, என்ன கதை அது? நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது இந்த கபடி, ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாடும்போது தான் இந்த சின்ன ட்விஸ்ட் நடந்துட்டு மூட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜவு டேமேஜ் ஆகலாம், அந்த ஜவு லிகமெண்ட் டேர் ஆகலாம், ஏசிஎல், பிசிஎல், மெனிஸ்கல் டேர் இந்த மாதிரி டேர்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி லிகமெண்ட்டில் டேமேஜ் ஆகிறப்போ ஸ்டார்டிங்கில் உங்கள் வலி ஏற்படும் போது வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், முட்டி வீங்கிக்கும். இந்த வலி வீக்கோனால் நடக்க முடியாமல் டாக்டர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுறாங்க, எம்ஆர்ஐ கேட்குறாங்க, நடக்க முடியல. எம்ஆர்ஐ எடுத்த உடனே அகெயின் அதில் ஒரு ஜவு கிழிஞ்சிருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் படிச்சிருக்கிற பேஷண்ட்ஸே இதை பண்ணுறாங்க. அந்த லிகமெண்ட் டேர்ன்ற வார்த்தை எம்ஆர்ஐயில் பார்த்துட்டு எங்கே ஒரு ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் இந்த மாதிரி கட்டு, மாவு கட்டு, எண்ணெய் கட்டு, பச்சையில கட்டு, இந்த மாதிரி வெரைட்டியான கட்டு கட்டுறாங்க. கட்டுறதுனால உங்கள் வலி வீக்கம் அந்த நேரத்துக்கு கம்மியாகும். ஓகே, பட் உள்ளே நடந்திருக்க ஜவு டேமேஜ், லிகமெண்ட் டேர் என்ன இருக்கோ இல்லை லிகமெண்ட்டில் என்ன டேமேஜாக இருக்கோ அது குணமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அகெயின் நான் சொன்ன மாதிரி அந்த கட்டு உள்ளே போய் சேரதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் லிகமெண்ட் டேர் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டுறதுனால உள்ளே நடந்திருக்க டேமேஜ் ஹீல் ஆகுறதுன்றது எப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க பைப்பில் இருக்க ஒரு தண்ணி லீக் ஆகுது, வெறும் நீங்கள் டேப் கட்டுறீங்க, உள்ளே நடந்திருக்க டேமேஜ் ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ டேப் கட்டுறது சொல்யூஷன் கிடையாது. பைப் எந்த இடத்துல லீக் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஏதாவது சரி பண்ண மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஏசிஎல் இல்லை பிசிஎல் டேர் இல்லை ஒரு முட்டியில் இருக்க ஒரு லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் மட்டுமே தான் வழின்றது கிடையாது. 80 to 90% டேர்ஸ்னால் ஆப்ரேஷன் இல்லாமல் பேஷண்ட்டோட சொந்த ரத்தத்தை யூஸ் பண்ணிவிட்டு வலி மட்டுமே இல்லை, ஜவுவில் என்ன டேமேஜ் ஏற்பட்டிருக்கோ அது கூட குணப்படுத்திக்க முடியும், அதுவும் எந்த ஆப்ரேஷன் பண்ணாமல். அதுதான் பிளாஸ்மா ரிச். எஸ், அதுதான் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி, பிளாஸ்மா, பிஆர்பி. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது என்ன பிளட்டை எடுத்து அது என்ன செய்வீங்க ஆக்சுவலாக? இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எங்கேருந்து பிளட் எடுக்கிறாங்க? கையிலேருந்து எடுப்பாங்க. அது ரொம்ப வலிக்குமா? ஆமாம், வலிக்கும். ஊசிக்கு ஒரு எறும்பு கடிக்கும் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இருக்கும். ஓகே, ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எப்படி பிளட் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன அளவில் பிளட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பெஷல் கிட்டில் ப்ராசஸ் பண்ணி அதில் குணமாகிறதுக்கு தேவையான செல்ஸ் இல்லை ப்ரோட்டீன்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு இந்த டேமேஜ் ஆன இடம் எந்த இடத்துல இந்த லிகமெண்ட் டேமேஜாக இருக்கோ ஒரு ஸ்பெஷல் மெஷினை யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் மூலமாக, டார்கெட்டட் இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த இடத்துல இந்த பிளாஸ்மா தெரப்பின்றது கொடுக்குறோம். இந்த பிளாஸ்மாவில் என்ன இயற்கையாகவே குணமாகிறதுக்கு தேவையான செல்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த செல்ஸ் அந்த இடத்துல போயிட்டு
டேமேஜ்ன்றது அந்த டேர்ன்றது இயற்கையாகவே குணப்படுத்திக்க முடியும். அதுவும் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாமல், எந்த மருந்து வெளியிலேருந்து போடாமல், ஸ்டீராய்டோ இல்லை ஒரு கிட்னி டேமேஜ் ஆகிற மாதிரி பெயின் கில்லரோ இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் பேஷண்ட்டோட ஓன் பிளட் யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். ஸோ இது ஒரு இயற்கையான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உள்ளே நடந்திருக்கும் டேமேஜும் இயற்கையாகவே அதுவும் எந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் குணப்படுத்திக்க முடியும். ஓகே மேம். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ், யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, இப்போ கழுத்தில் ஏதாவது ஒரு பெயின் இந்த இடத்துல இருக்குது, இல்லை இடுப்பில் ஒரு வலி இருக்குன்னா, நீங்கள் உங்கள் காலை இப்படி மடக்கி இப்படி லோயர் பேக்குக்கு இப்படி பண்ணுங்கன்னா சட்டக் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்கும். கழுத்துக்கு கையை இப்படி வச்சு இப்படி பண்ணி இப்படி பண்ணுங்கள் சட்டக் அப்படின்னு ஒரு கேட்கும். அப்படியே உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் லைக்ஸே இருக்கும், நல்ல வியூஸ் இருக்கும். இப்போ எனக்கு லோயர் பேக் பெயின் வரும்போது நான் உண்மையாகவே அதை செஞ்சு பார்த்தேன். மல்லாக்க படுத்து இந்த காலை இப்படி வச்சு இப்படிலாம் பண்ணி பார்த்தேன். ஆனால் சரி ஆகலை, அது வேறு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் உண்மையாகவே இதெல்லாம் சரி ஆகுமா, இந்த மாதிரியான பெயின்ஸ்லாம்? நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா, ஒரு காரில் இன்ஜின் சப்போஸ் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குதுன்னும் போது உங்கள் டேஷ் போர்டில் லைட் எரியுது. ஓகே, அந்த லைட் அடித்து ஒடிச்சிட்டிங்கன்னா சரியாகுமா? ஐயோ, இந்த ஓகே, இந்த லைட் எரிஞ்சாதான் பிரச்சனை. இப்போ லைட் எரியலை, அப்போ இன்ஜின் சரியாயிடுச்சு அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க. பிரில்லியன்ட் எக்ஸாம்பிள் இன்ஃபேக்ட். ஸோ நெக்லே வர மாதிரி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுனால உங்கள் நெக்கில் இருக்க வலி உங்கள் கழுத்தில் இருக்க வலி சரியாகும்ன்றது கிடையாது. ஓகே ஓகே. உங்கள் ஸ்பைனில் 33 எலும்பு இருக்கும். ஓகே, அதில் முக்கியமானது சர்வைக்கல். அப்படின்னா கழுத்தில் வரும் சர்வைக்கல் ஸ்பைன் தான். இந்த மொத்தமாக ஸ்பைனில் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா தான் இந்த ஸ்பைன், கழுத்தில் இருக்க ஸ்பைன் தான். இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக், ஓகேங்களா, சின்ன மிஸ்டேக் ஒரு பெரிய டேமேஜுக்கு மாறும். இந்த இடத்துல ஒரு சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு, இவ்வளோ சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா இந்த கழுத்து கீழே இருக்கும் எல்லா பார்ட்ஸ், கை கால், 2 கால் வராமல் போகலாம். யூரின் மோஷன் பேஷண்ட்டோட நாலேஜ் இல்லாமல், பேஷண்ட்டோட கண்ட்ரோல் இல்லாமல் உட்கார்ந்த இடத்துல பட்ட இடத்துல பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு ஆப்ரேஷன்ன்றது தேவைப்படும். ஸோ அதனால் என்னோட அபிப்பிராயம், இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஏரியா, ஒரு கழுத்து வலி வரும்போது இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஏரியாவில் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க, இது உங்களுக்கு சேஃபாக இல்லையா. ஸோ என்படி அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியானும் போது அந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேண்டாம். ஃபைன். அப்போ டைரெக்டாக வந்துட்டு இப்போ எனக்கு இப்போ உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசினதில் என்னென்னா மேம், ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட நான் போய் பார்க்குறேன், அவங்க என்னை வந்துட்டு ஒரு சர்ஜரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ உங்ககிட்ட வந்தால் எனக்கு சர்ஜரி இல்லாமலே நீங்கள் பெயின் ரிலீஃப்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ எனக்கு ஒரு சர்ஜரியை அண்டர்கோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா எனக்கு இது ஓகே. எனக்கு சர்ஜரி அண்டர்கோ பண்ணுறதுல ஒன்றும் பயம்லாம் இல்லை, என்னால் அதை பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா நம்ம அது கூட ஓகே தானா? சர்ஜரின்றது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், இல்லைன்றது இல்லை. பட் சர்ஜரியில் இருக்கிற ரிஸ்க்னால அது எப்போவுமே நம்ம கடைசி கட்டத்தில் வச்சுக்கணும். ஒரு வலி வருதுன்னும் போது ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒத்தோடு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஐஸ் பேக் வைக்கிறீங்க, அது கேட்கலான்னும் போது மிளகு அது இதுன்றது போடுறீங்க, வீடு வைத்தியம் ட்ரை பண்ணுறீங்க. அது கேட்கலான்னா நீங்கள் யாரும் டாக்டர் கிட்டே போகிறது கிடையாது, ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டே போவீங்க. ஏன் டாக்டர் கிட்டே போனால் எங்கேயாவது ஒரு பெரிய டெஸ்ட் சொல்லுவாங்க, இல்லை ஒரு பெரிய ஆப்ரேஷன் சொல்லிவிடுவாங்கன்ற பயத்தில் நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டே போங்க. அங்கேயும் கேட்கலான்னும் போது நீங்கள் ஆன்லைனில் சேட் ஜிபிடி கூகுளில் ட்ரை பண்ணுவீங்க. அந்த டாக்டர் நான் கன்சல்ட் பண்ணிவிட்டு ரேரஸ்ட் என்ன வரும், ரொம்ப காமனானதை விட்டுட்டு மற்றது ரேராக என்ன வரும் அதை தான் பார்ப்பீங்க. அந்த பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு அடுத்த வழி என்ன, உங்களுக்கு மாத்திரை கேட்கல, ஒரு சில நாளைக்கு மாத்திரை போடுவாங்க, கொஞ்சம் நாளைக்கு அதுவும் கேட்கலான்னா ஓகே, உங்கள் வலி மாத்திரை கேட்கல, நீங்கள் ஃபிசியோதெரப்பி எடுத்துட்டீங்க கேட்கலான்னும் போது அடுத்தது ஆப்ரேஷன் தான் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி எல்லா வலிக்கும் ஆப்ரேஷன் மட்டுமே தான் தீர்வுன்றது கிடையாது. இன்றைக்கி வலி மாத்திரையும் இல்லாமல் ஆப்ரேஷனும் பண்ணாமல் இந்த 2 நடுவில் இருக்க ஒரு பாதுகாப்பான எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் முறை தான் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட். இன்ஜெக்ஷன்ஸ் என்னும்போது பல வகையான ட்ரீட்மெண்ட், ஒரு ஊசி மூலமாக, ஒரு நீடல் மூலமாக பல வகையான மருந்துன்றது கொடுக்க முடியும். காரணக்கேற்ற மாதிரி எந்த மாதிரி மருந்து, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி, இல்லை ரீஜென்ரேட்டிவ் தெரப்பி, ப்ரோலோ தெரப்பி இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இருக்குது, இது போக ஆயில் இன்ஜெக்ஷன் இருக்குது, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. வலிக்கான காரணக்கேற்ற மாதிரி தான் எந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தர முடியுன்றது ஒரு ஸ்பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டாக நம்ம டிசைட் பண்ணுறோம். மேம், இப்போது நீங்கள் நிறைய பேஷண்ட்டு பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு பேஷண்ட்டுடைய அவங்க ரொம்ப வலியோடு வந்தாங்க, நான் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், இப்போ அவங்க நிம்மதியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுங்களேன்.
ஒரு 45-50 வயசில் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அவங்க வலி ஒரு காலில் பரவி வந்த வலி இருந்தது. பட்டைக்கிந்த ஸ்டார்ட் ஆகி கீழே காலுக்கு பரவி வந்த வலி. இவங்க மற்ற பேஷண்ட் மாதிரி இவங்களும் ஒரு டிஸ்க் பிரச்சனை நினச்சிட்டு நேராக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஃபிசியோதெரப்பி நிறைய செஷன்ஸ் எடுத்திருக்காங்க, மாதக்கணக்கில் எடுத்திருக்காங்க, எதுவுமே கேட்கல. அடுத்தது இது கேட்கலான்னும் போது டாக்டர் கிட்ட போய் கேட்குறப்போ ஒரு எம்ஆர்ஐ எடுக்க சொல்லியிருக்காங்க. இடுப்பு வலிக்கு தான் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துக்கோங்க. எம்ஆர்ஐயில் டிஸ்க் பார்த்துட்டு அவங்களும் உங்கள் வலிக்கான டிஸ்க்கு உங்கள் வலிக்கான டிஸ்க்ன்றது நினச்சிட்டு அவங்களும் ஒரு சர்ஜரின்றது சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு டாக்டர் கிட்ட போனாங்க, ஆப்ரேஷன் சொன்னாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் இன்னொரு டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க, மறுபடியும் அங்கேயும் சர்ஜரின்றது சொன்னாங்க. 2-3 டாக்டர் கிட்ட போய் 2-3 ஃபைலோடு வந்தாங்க. மேடம் எனக்கு சர்ஜரி சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஆப்ரேஷன் இல்லாத ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றது சொல்கிறீங்க, உங்ககிட்ட என் வலிக்காக ஏதாவது பதில் இருக்கா? அவங்க இப்படி கேட்குறப்போ அவங்க வலிக்கான காரணம் என்னன்றது கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ஸோ அவங்க வலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அவங்க வலி பார்த்திங்கன்னா அவங்க பட்டக் ஒரு சைட் லெஃப்ட் சைட் பட்டக்கிந்த ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட் மொத்தமாக கால்க கீழே பரவி வந்தது. அவங்க வலி அவங்க சிம்டம்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? கீழே ஏதாவது விழுந்தாங்களா? இல்லை அவங்க நடக்கிற விதம் என்ன? இது போக நம்ம பண்ண சில டெஸ்ட் படி ஆக்சுவலி அவங்க வலிக்கான காரணம் எம்ஆர்ஐயில் இருந்த டிஸ்க்கு கிடையாது. அவங்க பட்டக்கில் இருந்த பைரிஃபார்மிஸ்ன்ற ஒரு சதை டைட் ஆகி அந்த அடியில் போகிற நரம்பு பிரச்சனை தான். நம்ம என்ன பண்ணோம், ஒரு அல்ட்ராசவுண்ட் கைடட் ப்ரொசீஜர், ஒரு அல்ட்ராசவுண்ட் கைடட் மூலமாக எந்த இடத்துல இந்த நரம்பு இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இன்றைக்கி வலி இல்லாத வாழ்க்கை, அதுவும் ஆப்ரேஷன் போகாமல் வலி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஸோ எஸ், இதில் என்னென்னா எல்லா வலிக்கான காரணம் எம்ஆர்ஐயில் இருக்கும்னு அவசியம் கிடையாது. பேஷண்ட் சொல்கிற அறிகுறிகள் அதை வச்சு தான் ஒரு பெரிய டயக்னோசிஸ் பண்ண முடியும். கரெக்டான காரணம் தேடினீங்கன்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட்ன்றது வெறும் எடுக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸில் டெஃபினெட்லி கிடையாது. ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் இன்சைட்ஸ் மேம். நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட்டாக ஃபார் அ மினிட் டு த ஆடியன்ஸ் டேரெக்டாக இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் சம்திங்னா யூ கேன் ஸ்பீக். வலி வர்றது யாராலையும் தடுக்க முடியாது. வலி வந்தால் வலியோட வாழணுமா வேண்டாமான்றது முடிவு எடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வலி வந்தால் வெறும் ஆப்ரேஷன் மட்டுமே தான் தீர்வுன்றது கிடையாது. வலி வந்தால் வலிக்கான காரணம் என்ன, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சர்ஜரி தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்றது, இந்த மாதிரி கேள்விக்கே உங்ககிட்ட பதில் இருக்கணும். வலின்றது உங்கள் லைஃப்பில் இருக்க ஒரே ஒரு சாப்டராக இருக்கணும். மொத்தமாக டைட்டில் ஆகி மாறதுக்கு விட வேண்டாம். மகிழ்ச்சி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஆமாங்க, இங்கே வந்துட்டு ஒரு பெரியவங்க இருந்தாங்க, ஒரு கப்பல், ஒருத்தவங்க வயசானவங்க, அவங்க 2 பேர் இங்கே வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததே என்னால் கேட்க முடிஞ்சிச்சு. நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன். இந்த வயசில் அவர் ஃபோனில் பேசுகிறார் அவங்க ரிலேட்டிவ்கிட்ட. இந்த வயசில் ஆப்ரேஷன் அவங்க பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இந்த வயசில் எங்கள் 2 பேருக்கும் இந்த மாதிரி மூட்டில் இப்படி ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பார்த்துக்கிறதுக்குலாம் ஆள் இருக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸாக இருக்கும், அதனால் நான் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இவங்க வந்து ஆப்ரேஷன்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் இங்கே ஷிஃப்ட் ஆக வேண்டியதாக இருந்துச்சு, வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா? அதுவும் மேம் ரொம்ப தெளிவாக சூப்பராக ஒரு விஷயம் சொன்னாங்க. வலிக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஆப்ரேஷன் ஒரு தீர்வுனா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ், நல்ல விஷயந்தான். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாமலே எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதில் சிக்கல் இல்லாத ஒரு விஷயம் தான் இதுவும் அப்படிங்கிறத தான் மேம் சொன்னாங்க. இந்த பிஆர்பி முறை அப்படின்றத சொன்னாங்க, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லி நம்ம ரத்தத்தையே எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம் எது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வலியை போக்குமோ அந்த விஷயத்தை எடுத்து அதை நமக்கு செலுத்தி செய்கிறது அப்படிங்கிற ஒரு முறையை சொன்னாங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வயதானவர்களாக இருந்தால் மூட்டு வலி பிரச்சனைக்கு மேடமை கன்சல்ட் பண்ணலாம். இப்போ என்னைய மாதிரி ஆட்களாக இருக்கும்போது இந்த நம்ம உட்காந்தே வேலை செய்கிறோம்ல நிறையா, நமக்குலாம் பேக் பெயின் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ கழுத்து வலி நிறைய பேருக்கு இருக்கலாம், இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, லிகமெண்ட் டியர் அப்படின்லாம் இருக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் யாருக்கெல்லாம் இந்த பெயினோடையே நீங்கள் வாழ்கிறீங்களோ நிச்சயமாக அது மேம் மூலமா சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நானுமே நினைக்கிறேன். நான் கண்ணால் பார்த்ததை வச்சும் அதை சொல்கிறேன். ஸோ யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கோ அவங்க அத்தனை பேர் அதை பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு ஆராவில் சத்துமா வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.